Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. In the video homemade pattern paper part 2 video தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில இந்த காபி தூள் அதே மாதிரி கேசரி பவுடர் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணோம். இதுல வந்து நம்ம நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி sketch pen இத வச்சு பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேப்பர், அதுக்கு அப்புறம் 3 மார்க்கர் எடுத்துர்க்கேன். ஓகே. என்னென்ன கலர்னா பிங்க் கலர், கிரீன் கலர், அப்புறம் yellow கலர். இந்த 3 கலர் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. 4 லைன் போடுறேன். மார்க்கர் அப்படிங்கறனால 4 தடவை லைன் போடுறேன். ஸ்கெட்சா இருந்தா ஒரு 5-6 தடவையே போட்டுக்கோங்க. மார்க்கர் இருந்துச்சுனா நீங்க மார்க்கர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் கிரீன் கலர்ல போட்டுருக்கேன் ஒரு 4 தடவை. அதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல yellow கலர்ல 4 தடவை போடுறேன். இதே மாதிரியே மாத்தி பக்கத்துல லைன் போட்டுட்டே வர போறீங்க. அவ்வளவுதான். நீங்க ஃபுல்லா லைன் போட்டுட்டு finish பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் பேப்பர் கிடைக்கும். ஓகேவா? நிறைய நீங்க வந்து பேட்டர்ன் பேப்பர்ல கூட பாத்துக்கலாம் இந்த மாதிரி டிசைன். நிறைய கலர்ஃபுல்லா போட்டுருப்பாங்க. நிறைய கலரிங்ல இருக்கும். நான் வச்சிருக்க பேட்டர்ன் பேப்பர்ல கூட நிறைய இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல zigzag லைன்ஸ் போட்ட மாதிரி இருந்திருக்கும் பாத்திருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து வெறும் ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். இப்போ போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்க்கிறதுக்கு எனக்கு சூப்பரா கிடைச்சிச்சு. A4 சைஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் ஷீட்லயே பண்ணலாம். அப்படி இல்லனா நீங்க வந்து பெரிய ஷீட் எதுல வேணா நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே. அப்படி இல்லனா பாக்ஸா கூட போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? வெறும் 3 கலர்ஸ் இருந்தா போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ ரெண்டாவது ஐடியாக்குள்ள போலாம். ரெண்டாவது ஐடியாக்கு ஒரு பேப்பர் எடுத்தாச்சு. அடுத்து வந்து 3 கலர் ஸ்கெட்சஸ் தான் எடுத்திருக்கேன். டார்க் green, லைட் green, அதுக்கப்புறம் yellow கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் மாதிரி இருக்கிற பேட்டர்ன் பேப்பர். நிறைய பேட்டர்ன் பேப்பரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா தனித்தனியாக ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி லீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா தனித்தனியாக அங்கங்கே ஒரு சில லீவ்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து தனித்தனியாக அங்கங்கே லீவ்ஸ் இருக்கிற மாதிரி தான் போடுறேன். பட் ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணுறேன். லைட் க்ரீன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு yellow கலரில் அங்கங்கே கொஞ்சம் லீவ்ஸ் மட்டும் yellow கலரில் கொடுங்க. நம்ம எப்போவுமே கிராஃப்ட்டுக்கு பண்ணுவோம் இல்லையா, லீவ்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணோம்னா yellow கலர் லைட்டாக தான் டச் பண்ணுவோம். அந்த மாதிரி லைட்டாக ஒரு 4-5 லீஃப்க்கு மட்டும் yellow கலர் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. பட் சூப்பராக சிம்பிளாக வந்து நீட்டபிளான ஒரு பேட்டர்ன் பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? சில பேர் நீட்டபிளாக இருக்கணும், கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர் செஞ்சு பார்க்கலாம். ஈஸியாகவுமே இருக்கும் செய்கிறதுக்கு, கொஞ்சம் நீட்டபிளாகவுமே இருக்கும். ஓகே. இதான் செகண்ட் ஐடியா. இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் மாதிரி அந்த ஷேப்ஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த டேப்போட சர்க்கிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள்காக ஒரு மூடி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். இதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு போட்ட சர்க்கிளோட ஜாயின் பண்ணியிருக்கணும், லைட்டாக டச் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இன்னொரு சர்க்கிளை போடுங்க. இதே மாதிரி பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை வந்து நிறைய இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. எண்டு முடிகிற இடத்துலலாம் அந்த சைடு பேப்பர்லலாம் ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அது உள்ளுக்குள்ளே அந்த பெரிய சர்க்கிள் போட்ட எல்லாத்துக்குள்ளேயுமே சின்ன மூடி எடுத்துகிட்டு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே. அப்படி ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா இந்த மெத்தடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வளையல் வந்து பக்கத்தில் ஜாயிண்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஜாயினிங்காக பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அது சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். டக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஓகேவா? ரவுண்ட் ஷேப் பிடிக்கும், ரவுண்ட் ஷேப்பில் பேட்டர்ன் பேப்பர் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். ஃபோர்த் ஐடியாவுக்கு ஒரு பேப்பர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. நான் வந்து பர்பிள் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இப்படி ஆஃப் சர்க்கிளாக அப்படியே போடுறேன். பக்கத்தில் போடுறேன். ஆக்சுவலி இது வந்து நேராக கரெக்டான ஒரு சர்க்கிள்னு கூட சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து சர்க்கிள் நல்லா போட தெரியும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போடலாம். பட் வந்து இது ஒரு டிசைன் தான். சும்மா அப்படியே வந்து ஜிக்ஸாக்காக வளைவாக போட்டுகிட்டே போகிறோம். அதுக்கு மேலே போட்டுகிட்டே போகிறோம். அப்படி ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் எந்த பேப்பர் எடுக்கிறீங்களோ அந்த பேப்பர் ஃபுல்லாக போடும்போது உங்களுக்கு அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அசம்பிள் ஆகும். என்ன கலர் வேணால் நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பர்பிள் கலர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பர் நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஃபுல் பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் கலர் நிறைய இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக கிளிட்டர் ஷேடோ இருக்க மாதிரி இருக்கும். அந்த டிசைனை நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து இதை பண்ணியிருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? சின்னதாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். சின்னதாக போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் போடுறதுக்கும் கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி இருக்கும். அதனால் பெருசாக போட்டாலுமே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் நான் இப்படியே போட்டுட்டேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் நம்ம சேனலில் இப்போ வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கிவ்அவே கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து இன்னுமே கேட்டுகிட்டே இருப்பீங்க அந்த வீடியோ பார்க்காமையே. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த ஐடியா 5த் ஐடியா வந்தாச்சு. 5த் ஐடியாவில் வந்து மார்க்கர் ஆர் வந்து ஸ்கெட்ச் பென் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ரஷ் பென் எடுத்து வச்சுட்டு போட்டுவிட்டேன். நீங்கள் மார்க்கர் ஆர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைன்ஸ் போட்டாச்சு. லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் பாக்ஸ் மாதிரி அசம்பிள் ஆகும். நீட்டபிளான பாக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் பாக்ஸ் மாதிரி வந்து அது அசம்பிள் ஆகும். அந்த ஷேப்போட நேம் தெரியல, தான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பாக்ஸ் உள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் நான் வரைகிறேன். ஆக்சுவலி ஹார்ட் ஷேப் தான் வரையணும்னு இல்லை. இதுக்கு வந்து ஹார்ட் ஷேப் வரைஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ரவுண்ட் ஷேப் போடலாம், ட்ரையாங்கிள் போடலாம், அது வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வரையலாம், லீவ்ஸ் மாதிரி வரையலாம், நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸ்டார்ஸ் போடலாம். இந்த மாதிரி எது வேணால் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஹார்ட் இன் ஷேப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சுட்டு ஹார்ட் இன் ஷேப் போடுறேன். ஓகேவா? ஸ்கை ப்ளூ வித் ரெட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து போடுறேன். உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்ஸும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஹார்ட்ஸாக போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட 5th மெத்தட் பேட்டர்ன் பேப்பரும் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிம்பிளான மெத்தட் தான். நான் பண்ணியிருக்க 5 மெத்தடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். ஓகேவா? உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இன்னுமே எங்களுக்கு வந்து பேட்டர்ன் பேப்பர் டிசைன்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்னா சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி டிசைனில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த 5 ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நான் வந்து பார்ட் 1லேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கேன். பபுள்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். அதுவும் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நான் எல்லாமே வந்து இந்த A4 சைஸ் பேப்பரில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேறு சைஸ் பேப்பரில் கூட செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் 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 பாய்.